நண்பர்களே, 10ஆம் வகுப்பு படித்தவங்கலேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் இப்போதைக்கு மொத்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஸ்டாஃப் செலெக்ஷனில் 8326 போஸ்டிங் இடம் காலியாக இருக்குது. இந்த 8326 போஸ்டிங் இது அப்ளை செய்கிறது எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் பணியாளர் தேர்வு ஆணையம், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. இதில் தொழில்நுட்பம் இல்லாத பணியாளர்கள் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. இதில் சிபிஐசி அண்ட் சிபிஎன் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இதுக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். அதே சமயத்தில் 10ஆம் வகுப்புலேருந்து மற்ற இதர போஸ்ட்லாம் இருக்குது. இதில் காலேஜ் படித்தவங்க வரைக்கும் இதில் விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பத்துக்கான கடைசி தேதி வந்து இந்த மாதம் வர மாதம் ஆகஸ்ட் 16லேருந்து 17 வரைக்கும் செயலில் இருக்கும். இதில் மொத்தம் எம்டிஎஸ் மற்றும் ஹவதார் பதவிக்கு மொத்தம் 8326 போஸ்டிங் இருக்குது. இதில் 4887 போஸ்டிங் வந்து எம்டிஎஸ்க்குன்னு பிரிச்சிருக்காங்க. 3439 போஸ்டிங் வந்து ஹவல்தாருக்கான அப்படின்ற போஸ்டிங், அதாவது சிபிஐசி மற்றும் சிபிஎன் பணிகளுக்காக இதை பிரித்து வச்சுருக்காங்க. இதை பற்றி விவரமாக இன்னும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பில் வாரியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் அதற்கு சமமான தேர்ச்சி இருந்தாலும் இதுக்கு ஓகே தான். இது வயசு வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது 1999க்கு மேலே பிறந்தவங்க, 2006க்குள்ளே பிறந்தவங்க, அவங்க தான் இதில் எலிஜிபிளாக இருக்காங்க. இதில் வந்து சிபிஐசி சிபிஎனுக்கு இந்த போஸ்டிங்க்கு இது கொடுத்துருக்காங்க. இன்னொரு போஸ்டிங் சொன்ன பார்த்தீங்களா, ஹவால்தாருக்கு, அதில் வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதாவது 1997க்கு அப்புறமா பிறந்தவங்க, 2006க்கு முன்னாடி பிறந்தவங்க, இவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். இதில் விண்ணப்பதாரர்கள் மற்றபடி அதில் இந்த வயசில் இருக்கிறவங்க இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எப்படி விண்ணப்பம் பண்ணணுன்னா, HTTP, அதாவது நீங்கள் சிஸ்டத்தில் உட்காந்து www.ssc, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் .gov.in இதில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பதிவு வரும். அந்த பதிவில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் உருவாக்கணும். நீங்கள் அதில் உருவாக்கிட்டிங்கன்னா இதில் கமிஷன் இணையதளமாக எஸ்எஸ்சி மூலம் தங்கள் ஆன்லைனில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இதில் கமிஷன் சார்ஜ், அதாவது விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ கேட்குறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் 100 ரூபா. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கும் போது இதுக்கான இடஒதுக்கீடுலாம் உங்களுக்கு சாதியின் அடிப்படையில் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. இதில் எஸ்சி பட்டியல், எஸ்டி பட்டியல், அந்த மாதிரி இதில் இவங்களுக்கு வந்து சில விலக்குகள் தராங்க. அந்த ஃபஸ்ட்டு காட்டுற 100 ரூபான்றது இவங்களுக்கு கிடையாது. இது வந்து நீங்கள் உங்களோட நெட் பேங்கிங் மூலியமாகவோ, பிஹெச்ஐஎம், யூபிஐ, இது மாதிரி எதில் வேணாலும் இந்த 100 ரூபா நீங்கள் இதில் கட்டலாம். ஆன்லைன் மூலியமாகவும் இதை கட்டிக்கலாம். இதில் வந்து நேர்காணல் ஒரு டைம் வைப்பாங்க. சிபிஎஸ்சியில் மற்றும் நேர்காணல் வேட்பாளர்கள் செயல்திறன் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் இவங்க தேர்வு செய்கிறாங்க. இந்த பதவிக்கு வந்து கணினி அடிப்படையிலான தேர்வை ஃபுல்லாக, இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ஐடியாஸில் தான் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வை கொண்டிருக்கும் இது. மற்றும் ஹவதார் பதவிக்கு தேர்வு இன்னும் சிபிஇ மற்றும் உடல் திறன் தேர்வு, உடல் தரநிலை சோதனையும் இதில் இருக்குது. ஹிந்தி, ஆங்கிலம், அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், கொங்கணின்னு ஒரு மொழி இருக்குது, மலையாளம், மணிப்பூர், மராட்டி, ஒடியா, பஞ்சாப், தமிழ், தெலுங்கு மற்றும் உருது மொழிகளில் நடத்தப்படும். நீங்கள் இதில் எந்த மொழியில் இருக்கீங்களோ அந்த மொழியில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதை ஃபில்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களோட மொழிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே அதில் வரும். இதில் தயவுசெய்து எல்லோரும் கலந்துக்கோங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்மெண்ட் எக்ஸாம். இது ஒரு ஆம்பிஷனோடு படிங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கை வைங்க. இதோட ரிசல்ட் மிஞ்சி போனால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கையிலே வந்துடும். ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கும். தயவுசெய்து இதுக்கு உண்டான ஐடியாஸில் எல்லாத்தையுமே ஏதாவது டவுட் இருந்தாக்கன்னா நீங்கள் ஆன்லைனில் என்னோடய யூடியூப் சேனலில் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் தரோம். இந்த கமெண்ட் செக்ஷனில் எப்படி ஃபில்அப் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி மக்களே.